அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும்? அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய பதில், நல்ல நேரம் கெட்ட நேரம். முதல் விஷயம், நல்ல காலம்னா என்ன? உதாரணத்துக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லணும்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்தா நல்ல காலம். நீங்க நினைக்கிறது நடக்கலைன்னா கெட்ட காலம். ஆனால் உண்மை அதல்ல. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை அனைத்தும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல காலமாகவே மாறிடும். முதல் விஷயம், நல்ல காலம் கெட்ட காலம் ஒன்று இல்லை. நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்று இல்லை. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களை படைத்த இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி அதோடைய மூலம், அதோடைய இருப்பு, இறைவனின் இருப்பு தன்மையே பேரானந்தமயமானது. இந்த பேரானந்தத்திலிருந்து படைத்த நீங்கள் உங்களுக்குள்ளும் அதே ஆனந்தம் தான் இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி தாவரங்களிலிருந்து விலங்கினமோ, விலங்கிலிருந்து மனிதனோ பிறந்தார்களோ, இது பரிணாம வளர்ச்சி. இப்ப மிருகத்திலிருந்து மனிதன் பிறக்கின்றான் என்றால் அது இழப்பல்ல, அது பரிணாமம், வளர்ச்சி. அதே போல்தான் மனித பிறவி எடுத்த நாம் இழப்பை நோக்கியோ, துக்கத்தை நோக்கியோ, கெட்ட நேரத்தை நோக்கியோ நம் உயிர்த்தன்மை நகரவில்லை. அப்படி இயற்கை சக்தியும் நகர்த்தவில்லை. முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, கெட்டது ஒருபோது நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை படைத்த கடவுள் சக்தி உங்களுக்கு எப்படி கெட்ட விஷயத்தை உருவாக்கும்? கெட்ட நேரம் எப்படி உருவாக்க முடியும்? முதல் விஷயம், கெட்ட நேரம் ஏன் உருவாகுது நம்ம புரிஞ்சுக்கணும். அது கெட்ட நேரம் இல்ல, பரிணாம வளர்ச்சிக்கான படிகளாக மாறுகின்றது. அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, மங்களம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் செய்கின்றேன். இது சற்று கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும், எல்லாம் புரியுறது கஷ்டம். நடக்கின்ற செயல்கள் யாவும், உதிக்கின்ற எண்ணங்கள் யாவும் உங்களை துன்பத்தை நோக்கியோ கெடுதலை நோக்கி எடுத்து செல்ல இயலாது. காரணம், உங்களுடைய ஜீவாத்மாகிய இருப்பும் பிரபஞ்ச சக்தியின் இருப்பும் ஆனந்தமயமானது, மங்களத்தன்மை உருவாக்கக்கூடியது. ஆனந்தத்திலிருந்து இயங்குவதினால் அனைத்தும் மங்களமே, பரிணாம வளர்ச்சியே. இழப்பு என்று உலகத்தில் ஒன்றும் இல்லை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இது நான் அனுபவித்த அனுபவம். நான் எதையும் படித்து சொல்லவில்லை, என் வாழ்க்கையில் நான் அனுபவத்தை சொல்கின்றேன். நடக்கின்ற செயல்கள், நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உயர்ந்த லட்சியத்தை நோக்கி, உயர்ந்த நிலையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது பரிணாமம். ஒரு உதாரணத்திற்கு, ஏதாவது ஒரு செயல்கள் முரண்பாடா நடக்குது, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னா அது மூலமா நீங்க பாடத்தை தான் கத்துக்க போறீங்க. இந்த பாடம் தான் உங்களுக்கு தெரியும். இது என்ன பாடம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நோயாகட்டும், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், தொழில் சார்ந்த இழப்புகளாகட்டும், அல்லது வளர்ச்சியாகட்டும், ரெண்டுமே சொல்றேன். வளர்ச்சி, இழப்பு
நீங்க நினைச்சது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்குள் உள்முகமாக திரும்புவதற்காக நடக்கின்ற செயல்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உள்முகமாக திரும்பி அடுத்த பரிணாமமாகிய ஆனந்தத்தில் லயமாவதற்காகத்தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் நடப்பவை யாவும் மங்களம் என்கின்ற தன்மைக்குள் செல்வீர்கள். உங்களுக்கெல்லாம் பய எண்ணங்கள் ஓடினாலும் சரி, குற்ற உணர்ச்சி ஓடினாலும் சரி, சந்தோஷமான எண்ணங்கள் ஓடினாலும் சரி, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கெட்ட எண்ணங்களாகட்டும் நல்ல எண்ணங்களாகட்டும், இது அனைத்துடைய இருப்பு ஆனந்தமயமானது. அதை புரிஞ்சுக்கணும். அதோடைய உயிர் சக்தி, அதோடைய மூலம் ஆனந்தம்தான். ஆனந்தம் என்கின்ற இருப்பிலிருந்து இயங்குவதினால் வாழ்க்கையில் எதுவும் இழக்க ஒன்றும் இல்லை. அனைத்தும் பரிணாமங்களே, அனைத்தும் பரிணாமத்தின் வெளிப்பாடு. இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை 24 மணி நேரமும் ஆனந்தம்தான். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, சின்ன வயசு முதல் இன்று வரை நீங்க சில விஷயங்கள் நினைச்சாலும் நடந்திருக்க தான் செய்யும். சில விஷயங்கள் நடக்காது. நடந்தா மட்டும் நம்ம பேரானந்தத்துல வாழ்ந்துட்டோமா? அப்படியும் இல்லை. பணம் இல்லாதவன் துக்கத்துல இருக்கான், பணம் இருக்கிறவன் துக்கத்துல இருக்காங்க. நோய் இல்லாதவன் துக்கத்தில் இருக்கான், நோய் இருக்கிறவன் துக்கத்தில் இருக்கிறான். அடிப்படையாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே இந்த மூலத்தை வைத்துதான் புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா விடுதலை. உங்களை இயக்குகின்ற சக்தி, உங்களை படைத்த மூல சக்தி, உங்களுக்குள் இருக்கும் உயிர் சக்தி அனைத்தும் பேரானந்தத்தில் இயங்குகின்றது. ஆனந்தத்தில் இயங்குவதனால் நடப்பவை யாவும் மங்களத்தை நோக்கி நகர்கின்றது. அந்தந்த ஜீவனுக்கான பரிணாம வளர்ச்சி என்று புரிந்து கொள்ளுங்கள். இது தனிப்பட்ட ஆன்மாவின் பரிணாமமே. ஓரறிவாக பிறந்த ஜீவன், ஆறறிவாக பிறந்த மனிதனும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி தான். இந்த ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இந்த அறிவை தந்ததே இதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே. உங்களை மீறிய ஜீவாத்மாவின் சக்தி உங்கள் உடலை இயக்குகின்றது, உங்கள் உறுப்புகளை இயக்குகின்றது, உங்களுக்குள் அனைத்தையும் இயக்குகின்றது. உங்க பர்மிஷனே இல்லாம வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கவலைக்கு முற்றுப்புள்ளி. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வளர்ச்சியை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வளர்ச்சி என்பது பரிணாமத்தை சொல்கின்றேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வெளி உலகத்தல்ல, உள்ளுலக பரிணாம வளர்ச்சி நோக்கிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது வேதனை அல்ல, பாடம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நோயாகட்டும், அனைத்து பிரச்சனையாகட்டும், அனைத்தும் உணர்வு பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தில் நெகட்டிவிட்டின்னு உலகத்திலே கிடையாது. நெகட்டிவிட்டிங்கிற வார்த்தையே ஒண்ணு கிடையாது. மங்களத்தன்மை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறை சக்தி அடுத்த பரிணாமமாகிய உள்ளுக்குள் இருக்கின்ற பேரானந்தத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றதை தவிர வேறு ஒன்றும் உலகத்தில் நடக்கவில்லை, நடக்கப் போவதும் இல்லை. அதுக்கு பல வழிகள். அவ்வளவுதான். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் புரிந்த மாதிரி பல வகையான வழிகள் இருக்கு. அவ்வளவுதான். இப்பிறவியோ அடுத்த பிறவியோ அல்லது
அடுத்த பிறவியோ இந்த தன்மையை உணர்ந்து தீர வேண்டும், உணர வைக்கும். இது இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷம் என்பதை கடக்க வைக்கும். இதை யாம் என் வாழ்க்கையில் புரிந்து கொண்ட சத்தியம். நல்ல நேரம் எப்பொழுது நடக்கும் என்றால், ஒவ்வொரு சனமும் மங்களத்தன்மையே, ஒவ்வொரு நொடியும் மங்களம்தான். பிறப்பு நல்லதான், இறப்பு கெட்டதா? அப்படி ஒன்று இல்லை. போன பிறவியில் 5ஆம் அறிவாக பிறந்த நீங்கள் இப்பிறவியில் 6வது அறிவாக பிறந்திருக்கின்றீர்கள். அப்படி என்றால் வளர்ச்சி தானே, பரிணாம வளர்ச்சி தானே. சம்ஜப்ப அடுத்த பிறவி என்ன, அடுத்த பரிணாமம் என்ன? முக்தி, விடுதலை. மனித பிறவிக்கு அடுத்தது உள்முகமாக திரும்பி ஆனந்தத்தில் லயப்பட்டு பிறவா நிலை அடைந்து விடுவோம். இதை நோக்கிதான் இறை சக்தி ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு மனிதனையும் ஜீவாத்மாவையும் எடுத்துச் செல்கின்றதே தவிர உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. 24 மணி நேரமும் ஆனந்த உணர்வு. வெற்றி ஒன்று இல்லை, இழப்பு ஒன்று இல்லை, தோல்வி ஒன்று இல்லை. உள்முக ஆனந்த உணர்வு, உள்முக திருப்தி தன்மை, உள்முக நிறைவு தன்மை நோக்கிதான் ஒவ்வொரு ஜீவனும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஜீவனும் அதை நோக்கியே செல்கின்றது. நடப்பவை யாவும் மங்களத்தன்மை. இதை ஆழமாக புரிந்து கொண்டால் இச்சணமே விடுதலை பெறுவீர்கள். அவ்வளோ ரிலாக்ஸ் உள்ள ஃபீல் ஆகும். எல்லா பிரச்சனையும் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி சப்ஜெக்டுக்கு வரேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களுக்கு புரிதல் இல்லை, அவ்வளவுதான். ஏன் நடக்குது தெரியல, ஏன் அப்படி நடக்க போது தெரியல. இது எல்லாத்துக்கும் இந்த குழப்பம். இதுவும் கூட பரிணாம வளர்ச்சி தான். இந்த குழப்பத்திலிருந்து தீர்வு நோக்கி இருக்கின்றது. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில். உங்களை இறைசக்தி உள்முகமாக ஜீவாத்மாவை நோக்கி எடுத்து செல்ல துவங்கிவிட்டது. எல்லா மனிதனுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இது நடக்க துவங்குகிறது, நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5ஆம் அறிவு, 6வது அறிவு எடுத்த பிறவி, இந்த 6வது அறிவாகிய மனித பிறவி இறைவன் படைத்த பிறகு மனித பிறவியால் தன்னுடைய இருப்பை நோக்கி நகர முடிகின்றது என்பதை புரிந்து கொண்டார். அதுக்கு பேர் தான் சுய சிந்தனை என்று பெயர். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். 6வது அறிவு என்பது சுய சிந்தனை தான். இந்த சுய சிந்தனை மூலமாக உள்முகமாக திரும்புவதற்கு இது பயன்படுகின்றது. உள்முகமாக திரும்பி ஆன்மாவில் லயம் கொள்ள முடிகின்றது. ஆன்மாவில் லயமாகிய ஆனந்தத்தில் லயமாவதினால் இந்த தெளிவு பிறக்கின்றது என்பதை இறைசக்தியும் புரிந்து கொண்டதனால் அடுத்த பிறவியாகிய 6வது அறிவை தாண்டி அடுத்த அறிவை இறைவன் உருவாக்கவில்லை. பிராக்டிக்கலா மட்டும் பேசிக்குவோம், தேவையில்லாத கற்பனைக்கு போக வேண்டாம். வேற கிரகத்தில் இருக்க மாட்டாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவையில்லாம ஒரு கன்ஃபியூஸ்ல போகாம பிராக்டிக்கலா இப்ப இருக்கிறத வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணா புரிஞ்சிடும். உள்முகமாக உங்களை ஆனந்தத்தை நோக்கி எடுத்து செல்கின்றது அனைத்து செயல்களும், அனைத்து விதமான உதிக்கின்ற எண்ணங்களும். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய எண்ணங்கள் உதிக்குது, நிறைய சிந்திக்கிறீங்க, சிலதை செயல்படுத்த முடியுது, சில செயல்படுத்த முடியல. ஏன்? உள்ளுக்குள்ள அந்த ஆன்மா நோக்கி ஒவ்வொரு எண்ணங்களையும்
சரியாக தீர்மானம் செய்து சிலதை செயலாக மாற்றுகின்றது, சிலதை செயலாக மாற்ற முடியவில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆன்மாவின் கையில். உடலையே படைத்த ஜீவாத்மாவிற்கு உங்கள் வாழ்க்கையும் சரிவர இயக்க தெரியும். மங்களத்தன்மையோடு அது மங்களகரமா இயங்குது. இதை புரிந்த கணமே அனைத்தும் நல்லதே என்று புரிவதுதான் நல்ல நேரம் பிறக்கின்றது என்று சொல்கின்றேன். நல்ல நேரம் எப்பொழுது பிறக்கும் என்றால், இதை புரிந்த கணமே உங்களுக்கு நல்லது கெட்டது ஒன்று இல்லை என்பதுதான் நல்ல நேரம் பிறக்கிறது என்று சொல்கின்றேன். நடப்பவை ஒவ்வொரு சனமும் மங்களம், ஆனந்தமயமானது, ஆனந்தத்தை நோக்கிதான் நகர்கின்றது, பேரானந்தத்தில் கலப்பதற்காக தான் நடக்க துவங்குகின்றது என்று எல்லா செயலும் புரிந்த கணம் உங்களுக்கு வாழ்க்கை நல்ல நேரம் என்கின்ற சொல்கின்ற விஷயம் பிறக்குது. வாழ்க்கையை கொண்டாடுங்கள். மனித பிறவி எடுத்ததே மிக பெரும் புண்ணியம். உங்க ஜீவாத்மாவுக்கு இறைவன் மனித பிறவியை தந்ததே பெரிய கிஃப்ட். இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதான் பிளிஸ்ஸ. உங்களுடைய ஜீவாத்மாவை ஃபீல் பண்ணுங்க, அவ்வளவுதான். நானும் உங்களை போல்தான் சில காலங்களுக்கு முன்பு இந்த ஆன்மா என்கின்ற அனுபவத்தை இல்லாமல் இருந்தேன். இப்ப இந்த ஆன்மா என்கின்ற அனுபவம் வந்த பிறகு புரிந்து விட்டது. இதை நோக்கி வாழ்க்கையை திருப்புங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு சனமும் நிறைவு, திருப்தி, நிம்மதி, ஆனந்தம். போராட்டம் இல்லாத, குழப்பம் இல்லாத வாழ்வியல் முறையாக மாறும். வாழ்க்கை ஆனந்தமயமானது. உள்முகமாக திரும்பி இதை நோக்கி சிந்தனை செய்யுங்கள். ஆத்ம ஆனந்தத்தை உணர்வதை நோக்கி நகர துவங்குங்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். வெறுமனே கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காதீங்க. இது கதையல்ல, இது உண்மை. உள்முகமாக திரும்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள். நடப்பவை யாவும் மங்களம் என்று எப்பொழுது எமக்கு புரியும்? ஏன் புரியவில்லை? புரிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர வேண்டும். இதை நோக்கி திரும்ப துவங்குங்கள். வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறும். நன்றி. நீங்க எல்லோரும் ஆனந்தமாக வாழ்வீராக. வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.